ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாங்கள் வாழைப்பூ வடை செஞ்சோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். அது ரொம்ப நல்லாவும் வந்துருந்துச்சு. ஸோ அதை எப்படி பண்ணோன்ற வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பூவை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு பூவையும் நம்ம உரித்து வைக்கணும். சென்டரில் இருக்கிற அந்த தோலையும் நடுவில் இருக்கிற அந்த நரம்பையும் நம்ம பிரித்து எடுத்துடணும். இல்லைனா பயங்கரமாக கசப்பு தன்மை தட்டிடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி உரித்து வச்சுருக்கிற வாழைப்பூவை ஃபைனாக சாப் பண்ணிடலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் 3 பல் பூண்டு, கொஞ்சம் க்ரீன் சில்லி, அப்புறம் ஜிஞ்சர், அப்புறம் 1 hour சோக் பண்ணி எடுத்த கடலைப்பருப்பு அண்ட் ரெட் சில்லி எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டு அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் அந்த வாழைப்பூ, அப்புறம் சாப் பண்ணி வச்சுக்கிட்ட கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ஆனியன், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணது கட்டியாக இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு அதை உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு ஷேப்க்கு மோல்டு பண்ணிக்கோங்க. நான் சர்க்கிள் ஷேப்பாக மோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மோல்டு பண்ண இந்த ஒரு பீஸை எடுத்துக்கிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் ஒரு 4 பீசஸ் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா 2 பக்கமே ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டேன். ஸோ தட் எக்ஸஸ் ஆயில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ இதுதான் நாங்கள் செஞ்சுருந்த எங்களுடைய வாழைப்பூ வடை. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.